தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய 10 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் வழங்காமல் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்தது சட்டவிரோதம். அந்த 10 மசோதாக்களும் உடனடியாக சட்டமாக்கப்பட்டு அமலுக்கு வந்துவிட்டன. மறு நிறைவேற்றம் செய்து அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது ஆளுநர் 1 மாதத்திலும் குடியரசுத் தலைவர் 3 மாதங்களிலும் முடிவெடுக்க வேண்டும் என காலக்கெடு நிர்ணயம் செய்து தீர்ப்பளித்தார்கள். இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மே 13ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு 14 கேள்விகளை எழுப்பி விளக்கம் கோரி ஒரு கடிதத்தையும் அனுப்பியிருந்தார். அந்த 14 கேள்விகளுக்கான விடைகளை தற்போது உச்சநீதிமன்றம் தெரிவித்து வருகிறது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அமர்வில் கடந்த செப்டம்பர் மாதம் தொடர்ந்து 10 நாள் விசாரிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு அரசு தரப்பில் வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி, ஹரீஷ் உள்ளிட்டோரும் மத்திய அரசு வழக்கறிஞர்களும் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார்கள். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அமர்வு கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரத்தின் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீர்ப்பை தற்போது வாசித்து வருகிறார். அதில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய 14 கேள்விகள் மீது அனைத்து தரப்பிலிருந்தும் விரிவான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அரசியல் சாசன பிரிவு 200 அதிகாரங்கள் விரிவாக அலசி ஆராயப்பட்டது. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் ஆளுநருக்குள்ள அதிகாரங்கள், மசோதா மீது முடிவெடுக்க அவருக்கு உள்ள உச்சவரம்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முதல் பிரச்சனை, மசோதா மீது ஆளுநர் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பற்றி தான். ஏன்னா 14 கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. அதுல முதல் கேள்வி என்னன்னு சொல்றேன். இந்திய அரசியலமைப்பின் 200வது பிரிவின் கீழ் ஒரு மசோதா ஆளுநருக்கு சமர்ப்பிக்கப்படும் போது அவருக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு விருப்ப தேர்வுகள் என்னென்ன, ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்ற கேள்வியை குடியரசுத் தலைவர் முன் வச்சிருந்தாங்க. இந்த கேள்விக்கு முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டவுடன் அதன் மீது முடிவெடுக்க 4 விருப்பங்களை அவருக்கு வழங்குகிறது என ஒரு தரப்பினர் கூறியிருக்கிறார்கள். இன்னொரு தரப்பு 3 வாய்ப்புகள் மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. அது ஒப்புதல் அளிப்பது, நிறுத்தி வைப்பது அல்லது சட்டமன்றத்திற்கு திருப்பி அனுப்புவது, அல்லது 2வது முறை ஆளுநர் ஒரு மசோதாவை கட்டாயம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறது. அதாவது கவர்னருக்கு ஒரு சட்ட மசோதாவை நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும்போது 3 ஆப்ஷன் தான். ஒண்ணு, அதை அக்செப்ட் பண்ணி ஒப்புதல் அளிச்சு அதை சட்டமாக்கணும். இல்லைன்னா அதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அதை திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைக்கணும். இப்ப அந்த நிறுத்தி வைக்கிறதுதான் பெரிய பிரச்சனை. நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது நம்ம இங்க ரொம்ப கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்கும் போது அதற்கான காரணத்தை தெரிவிக்காமல் இருந்தால் அது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. மாநில சட்டமன்றங்களால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர்கள் காலவரையின்றி ஒப்புதலை நிறுத்தி வைக்க முடியாது. இந்தியாவின் கூட்டாட்சியில் ஆளுநர்கள் ஒரு மசோதா தொடர்பாக அவையுடனான அந்த சட்டமன்ற அவையுடனான வேறுபாடுகளை தீர்க்க பேச்சுவார்த்தை செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும். இடையூறு விளைவிக்கும் அணுகுமுறையை மேற்கொள்ளக்கூடாது. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட அந்த 10 சட்ட மசோதாக்கள் ஏதாவது பிரச்சனைனா நீங்க அங்க சட்டமன்றத்தில் இருக்கவங்க அமைச்சர்களையோ முதலமைச்சரையோ நீங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஆனா இடையூறு அந்த சட்ட மசோதாக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அணுகுமுறையை நீங்க மேற்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது முடிவெடுக்கக்கூடிய ஆளுநருக்கு 3 வாய்ப்புகள் தான் இருக்கு. மத்திய அரசு சொல்வது போல 4வது வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மசோதாக்கள் மீது ஒப்புதல் அளிக்கலாம், அதை அரசுக்கு திருப்பி அளிக்கலாம், இல்லை என்றால் நிராகரிக்க வேண்டும். அதை விடுத்து கால வரம்பின்றி மசோதாக்களை முடிவெடுக்காமல் கிடப்பில் போட்டு வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்றத உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா இப்போ சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாகவும் இருக்கும். அதாவது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளும் கட்சியாகவும் எதிரில் இருக்கக்கூடிய மத்திய அரசு வேற கட்சியாகவும் இருக்கக்கூடிய பட்சத்துல அரசியல் காரணங்களுக்காக சில சட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பது, அரசியல் காழ்ப்புணர்வுக்காக சில விஷயங்களை தடுத்து வைப்பது, அது மாதிரியான விஷயங்கள்லாம் பல மாநிலங்கள்ல நடக்குது. அந்த காரணத்தினால இந்த முடிவு அப்படின்றது அதாவது இந்த பதில், இது ஒரு தீர்ப்புன்னு எடுத்துக்க முடியாது, இது ஒரு பதிலா எடுத்துக்கலாம். அதாவது குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலா எடுத்துக்கும் போது
ஒரு மசோதாவை வந்து ஒப்புதல் அளிக்கலாம், திருப்பி அனுப்பலாம் அல்லது நிராகரிக்கலாம். நீண்ட காலமா எந்த காரணமுமே சொல்லாம அவரே அதை வந்து வச்சிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து அதுக்கு அதிகாரம் அவருக்கு கிடையாது. அங்க சட்டமன்றத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதற்கோ அல்லது மறுபரிசீலனைக்காக மசோதாவை நிறுத்தி வைக்கவோ திருப்பி அனுப்புவதற்கோ ஆளுநர் அதிகாரம் பெறுகிறார். ஒரு மசோதாவை ஆளுநர் நிறுத்தி வைக்கிறார் என்றால் அதை சட்டப்பேரவைக்கு அவர் அனுப்பி வைக்கிறார் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். அவர் ஒரு மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்தால் அதை கட்டாயமாக சட்டமன்றத்திற்கு தகுந்த காரணங்களை சொல்லி திருப்பி அனுப்பியிருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு காலக்கெடுவை விதிக்க முடியாது. தமிழ்நாடு வழக்கு 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த அத்தகைய உத்தரவு அரசியலமைப்பிற்கு எதிரானது. அதாவது ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து குறிப்பிட்ட டைம்குள்ள பண்ணணும் அப்படின்ற இங்க வந்து கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனா இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் வந்து மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு குடியரசுத் தலைவருக்கோ பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ இந்த டேட்டுக்குள்ள நீங்க இந்த சட்ட மசோதா வந்து முடிவு பண்ணுங்க அப்படின்னு கோர்ட் சொல்ல முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் முரணான விஷயமா இருக்கலாம். அதாவது எப்படின்னா, நீண்ட காலமா ஆளுநர் கிடப்பிலையும் போட்டு வச்சுக்க கூடாது, ஆனா அதை கேட்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரமோ இல்ல ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள அதை வந்து நீங்க நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமோ நீதிமன்றத்துக்கு கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநருடைய செயல்பாடுகளை வந்து அரசியலமைப்பு நீதிமன்றங்கள் வந்து கேள்வி கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் ஒரு மசோதா மீது காரணமே இல்லாமல் நீண்ட காலத்திற்கு எந்த முடிவும் எடுக்கப்படாமல் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்தால் அதை நீதிமன்றங்கள் ஆய்வுக்கு உட்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட மசோதாக்கள் மீது குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிவெடுங்கள் என உச்ச நீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது. வேண்டுமென்றால் மசோதாக்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என அறிவுறுத்தல் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என கேட்டுக்கொள்ளத்தான் முடியும் என்றும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஒரு தீர்ப்பா இல்லாம இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் நீண்ட காலமா வந்து கிடப்பில் போட்டு வச்சாரு. அதுக்காக வந்து கோர்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு அரசு போயிருந்துச்சு. அப்போ அத குடியரசுத் தலைவர் அதுல இருந்து வந்து ஒரு 14 கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. அதுல வந்து அவருக்கு என்னென்ன விருப்பத் தேர்வுகள் இருக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு இப்ப பதில் கொடுத்திருக்கு கோர்ட். அதாவது நிறுத்தி வைக்க ரொம்ப நாளா காரணம் இல்லாம நிறுத்தி வைக்க முடியாது, சட்டமன்றத்தில் இருக்கவங்களை கூப்பிட்டு ஆலோசிச்சு அதுக்கான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு. அதே நேரத்துல கோர்ட்டால ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது. ஒரு 2 மாதங்களுக்குள்ளாகவோ 15 நாட்களுக்குள்ளாகவோ நீங்க வந்து இதை வந்து உடனடியாக அதை மசோதாவா கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்வதற்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கு கிடையாது. அதே நேரத்தில் காரணம் இல்லாமல் சட்ட மசோதாவை நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவா இப்ப வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது வந்து பல அரசியல் காழ்ப்புணர்வுக்கான விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு அறிவுறுத்தலா நம்ம வந்து இதை எடுத்துக்க முடியும். இது வந்து தீர்ப்பு கிடையாது. இது கேட்ட கேள்விக்கு குடியரசுத் தலைவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமா இப்ப இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து இது முழுமையான பதிலா வந்துருச்சா, அதாவது சீக்கிரமா எடுங்க அப்படின்னு கோர்ட் சொல்லியிருக்கு. ஆனா இந்த டேட்டுக்குள்ள எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. ஏன் ஒரு இன்னொரு 6 மாசம் கூட அவரால் வெயிட் பண்ண முடியும்ன்றதுதான் இந்த விளக்கம் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த அறிவுறுத்தல்களுக்கு பிறகு ஆளுநர் RN ரவி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த 10 சட்ட மசோதாக்களை வந்து அவரு அதிகாரப்பூர்வமா இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல போறாரா, இல்ல மறுபடியும் ஒரு 2 மாசம் வந்து இது அப்படியே கிடப்புல போட்டு வைக்க போறாரா, இல்ல மறுபடியும் இது நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட போதா அப்படின்றதுலாம் கேள்வி. ஆனா இப்போ கோர்ட் சொல்லியிருக்கிற அறிவுறுத்தல் படி கவர்னர் இதுக்கான நடவடிக்கைகளை வந்து சீக்கிரமா எடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு சட்ட மசோதாவும் ஆளக்கூடிய அரசால எடுக்கக்கூடிய முடிவு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAக்கள் அங்க கூடி அவங்க ஒரு அமைச்சரவையை ஏற்பாடு செஞ்சு அந்த அமைச்சரவையில இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்து அங்க தீர்மானம் நிறைவேற்றி அதை கவர்னருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த சட்ட மசோதாக்கள் ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்படுவது என்பது இது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமா இருக்கு. அப்போ ஆளுநருக்கு அந்த இடத்துல என்ன வேலை, இதை திருப்பி அனுப்பும் போது மறுபடியும் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புனா அவர் கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணுன்ற ஒரு இன்னொரு ரூல்ஸும் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ கவர்னருக்கான பணி என்ன அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இந்த இடத்துல வந்து எழுந்தாச்சு. எனவே இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன செய்ய போறாங்க, அதே நேரத்துல கவர்னர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு விஷயமாவும் இது இருக்கு.